पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। ஸ்ரீமத் பகவத்கீதையிலே 11வது அத்தியாயம் முடிஞ்சது. விஸ்வரூப தர்சனம் அப்படிங்கிற அத்தியாயம் முடிஞ்சது. ஸ்ரீ கிருஷ்ணர் தனது விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு காட்டி, விஸ்வரூபம் அப்படின்னா எல்லாமாக இருக்கக்கூடிய ரூபம், சர்வாத்மகமாக இருக்கக்கூடியது, நானே எல்லாமாக இருக்கிறேன், ஜெகத் வடிவமாக, ஜெகதாத்ம ரூபம் விஸ்வரூபம் அப்படின்னு சொல்றார். அப்படி அந்த ஜெகதாத்ம ரூபமாக இருக்கக்கூடிய அந்த விஸ்வரூபத்தை காமிச்சு, எதற்காக காமிக்கிறார் அப்படின்னா உபாசனைக்காக காமிக்கிறார். அதை பார்க்கணும் அப்படின்னா பக்தி வேணும் அப்படின்னு சொல்லிட்டார். பக்தி இல்லாமல் வேற மற்ற எந்த ஒரு சாதனைகளாலும் அதை பார்க்க முடியாது. நாகம் வேதைகி ந தபசா ந தானேன ந சேஜ்யயா சக்கிய ஏவம் வித்தோ திரஷ்டும் திருஷ்டவானசி மாம் யதா அப்படின்னு சொல்லியிருக்கார். வேதத்தை அத்தியனம் செய்வதனாலும், தவங்கள் செய்வதனாலும், தானத்தாலும், யக்ஞ யாகங்களை செய்வதனாலும் இப்படிப்பட்ட ஒரு ஜெகதாத்ம ரூபத்தை கண்டுவிட முடியாது. அதற்கு ஒரே வழி என்ன அப்படின்னா பக்தியா தூ அப்படின்னு சொல்லிட்டார். பக்தியினால் மட்டுமே இதை காண முடியும். பக்தியா தூ அனன்யயா சக்கிய அகம் ஏவம் வித்தோர்ஜுன அப்படின்னு சொல்லியிருக்கார். அனன்யா பக்தி இருந்ததுன்னா அந்த பக்தியினால் இதை பார்த்து விட முடியும். ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச புரந்தப அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆக அந்த பக்தி வேணும்னு சொல்லிட்டார். இப்போ அந்த பக்தினா என்ன அப்படிங்கிறத சொல்வதற்காக அடுத்த அத்தியாயம் வருது, 12வது அத்தியாயம் பக்தி யோகம். பக்தினா என்னன்னு சொல்ல போகிறது. அதை அந்த பக்தி யோகத்தை ஆரம்பிப்பதற்கு ஒரு வியாஜமாக, ஒரு காரணமாக இந்த 11வது அத்தியாயத்தின் கடைசி ஸ்லோகமான மத்கர்ம கிருத்து மத்பரமோ மத் பக்தா சங்கவர்ஜிதா அந்த ஸ்லோகம் இருக்கு. இந்த மத்கர்ம கிருத்து மத்பரமோ மத் பக்தா அந்த ஸ்லோகத்தை சொல்லும்போது ஆச்சாரியர் அவதாரிக்கையில் சொல்றார், சர்வஸ்ய கீதா சாஸ்திரஸ்ய சாரபூதா அர்த்தா அப்படின்னு சொல்றார். இந்த ஸ்லோகம் இருக்கே, சர்வஸ்ய கீதா சாஸ்திரஸ்ய சாரபூதா இருக்கக்கூடிய இந்த பகவத்கீதை, மொத்த பகவத்கீதையின் ஒரு சாரமாக இருக்கக்கூடியது இந்த ஸ்லோகம். அது எதற்காக இருக்கு அப்படின்னா நிஸ்ரேயசார்த்தா, மோட்சத்தை கொடுப்பதற்காக, மோட்சத்திற்கு சாதனமாக இருக்கக்கூடியது. அனுஷ்டேயத்வேனச்ச சமுச்சீயத்தே அப்படின்னு சொல்லியிருக்கார். இதை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக இந்த இடத்துல சொல்லியிருக்கார். அனுஷ்டானம் செய்ய வேண்டும் என்பதற்காக இதை சொல்லியிருக்கார் இந்த இடத்துல.
என்ன சொன்னார் அப்படின்னா, மத் கர்ம கிருத்து மத் பரமோ மத் பக்தா சங்கவர்ஜிதா நிர்வைரகா சர்வபூதேஷு யஹா சஹா மாம் ஏத்தி பாண்டவ. யார் எனக்காக செயல்களை செய்கிறார்களோ, என்னையே லட்சியமாக நோக்கமாக வைத்து கொண்டு சேவைகள் செய்கிறார்களோ, எனக்கு பக்தராக இருக்கிறார்களோ, மற்ற உலகியல் பொருட்களை துறந்தவனாக யார் இருக்கிறார்களோ, மற்றவற்றில் பற்றில்லாமல் யார் இருக்கிறானோ, சர்வபூதேஷு நிர்வைரகா எல்லாரிடமும் துவேஷமில்லாமல் யார் இருக்கிறானோ, அப்படிப்பட்டவன் சகா மாமேதி அவன் என்னையே அடைகிறான் அப்படின்னு சொல்லி முடித்தார். இதுதான் இந்த விஸ்வரூப தர்ஷன யோகத்தோட ஒரு தாத்பரியம். இதுவரையிலும் 11 அத்தியாயங்கள் முடிந்திருக்கின்றன. முதல் அத்தியாயத்திலே அர்ஜுன விஷாத யோகம்னு பெயர். பகவத்கீதை முழுமையாக மகாபாரதத்திலே ஒரு அங்கமாக இருக்கு. மகாபாரதத்தில் 3 ரத்னங்கள், எத்தனையோ ரத்னங்கள் இருக்கு இல்லைன்னு சொல்லல, அதில் ஒரு 3 ரத்னங்களை பொறுக்கி எடுத்ததா மாதிரி எடுத்து ஆச்சாரியர் சங்கரர் அதற்கு பாஷ்யம் எழுதியிருக்கார். அதில் ஒன்று பகவத்கீதை, இரண்டாவது சனத் சுஜாத்தியம் அப்படின்னு பெயர், மூன்றாவது விஷ்ணு சகஸ்ரநாமம். இந்த 3க்கும் ஆச்சாரியர் சங்கரர் பாஷ்யம் எழுதியிருக்கார். இது 3மே இந்த மகாபாரதத்தில் தான் வர்றது. இந்த முதல் அத்தியாயம் மகாபாரதத்தில் இந்த பகவத்கீதையில் இருக்கக்கூடிய முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம் மகாபாரதத்திற்கும் இந்த பகவத்கீதைக்கும் உண்டான ஒரு தொடர்பை விவரிக்கிறது. அவ்வளோதான், அதோட பர்பஸ் அதுதான், முடிஞ்சு போச்சு. 2வது அத்தியாயத்திலிருந்து தான் உபதேசமே ஆரம்பிக்கிறது. கிருஷ்ணர் பேச ஆரம்பிக்கிறது 2வது அத்தியாயம்தான். முதல் அத்தியாயத்தில் எதுவுமே பேசலை. அதனால உபதேசம் எங்கே ஆரம்பிக்கிறதுனா 2வது அத்தியாயத்தில் தான் ஆரம்பிக்கிறது. அந்த 2வது அத்தியாயத்திலிருந்து 10வது அத்தியாயம் வரை, 10வது அத்தியாயம் விபூதி யோகம்னு பார்த்தோம். இறைவனுடைய விபூதிகளை நம்ம பார்த்தோம், பல்வேறு சக்திகளை பார்த்தோம். விபூதி அத்தியாயம் வரை, விபூதி யோகம் வரை ஒரு பிரிவு, 11வது அத்தியாயமான விஸ்வரூப தரிசனம்ங்கிறது இன்னொரு பிரிவு. இப்படி 2ஆ பிரிச்சுக்கணும்னு ஆச்சாரியர் இந்த இடத்துல 12வது அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் எழுதுறார். த்விதீய பிரபுதிஷு அத்தியாயேஷு விபூத்யந்தேஷு பரமாத்மனோ பிரம்மணா அக்ஷரஸ்ய வித்வஸ்த சர்வ விசேஷணஸ்ய உபாசனம் முக்தம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எதுக்காக இந்த 2ஆக பிரிச்சுக்கணும்? 2லேருந்து 10 வரையிலும் ஒரு கேட்டகரி, 11வது அத்தியாயம் வேற ஒரு கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டார். இது என்ன வித்தியாசம் அப்படின்னா, 2லிருந்து 10 வரையில் சொல்லப்பட்ட உபதேசங்களில் ஸ்ரீ கிருஷ்ணர் பரமாத்மாவை, இறைவனை, பகவானை சொல்லும்போதெல்லாம் உருவமற்றவராக பல இடங்களிலும் சொல்லியிருக்கார். ஏதோ ஒரு சில இடத்துல தான் அவருக்கு உருவம் இருக்கிற மாதிரி கொடுத்திருக்கார். மற்ற இடங்களில் எல்லாம் உருவமற்றவராக கொடுத்திருக்கிறார். 11வது அத்தியாயத்தில் விஸ்வரூப தரிசனம் சொல்லும்போது அதே பரமாத்மாவை எல்லா வடிவங்களிலும் இருப்பது போன்று சத்வத்தை உபாதியாக கொண்டவராக, ஜெகதாத்ம ரூபமாக, அப்ப ஜெகத்தையே தன்னுடைய வடிவமாக கொண்டவராக, உருவமுடையவராக அந்த இடத்துல சொல்லியிருக்கார் 12வது அத்தியாயத்தில். அப்போ 10 வரையில் உருவமற்றவராக நிராகாரமாக சொல்லி, நடுவிலே கொஞ்சம் உருவமுடையவராக சொல்லி, 11வது அத்தியாயத்தில் முழுமையாக
உருவமுடையவராக கூறியிருக்கிறார். சொல்லி முடிச்சிட்டு கடைசியிலே 11வது அத்தியாயத்தின் கடைசியிலே யார் மோட்சத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒன்று சொல்கிறார், என்னுடைய செயல்களை செய்பவன் யாரோ, என்னையே நோக்கமாக உடையவன் யாரோ, என் பக்தன் யாரோ, மற்ற பொருட்களில் பற்றற்றவனாக இருப்பவன் யாரோ, எல்லோரிடமும் சமமாக விருப்பு வெறுப்பில்லாமல் இருப்பவன் யாரோ அவன் என்னை அடைகிறான் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ என்னை அடைகிறான் அப்படின்னு சொன்ன உடனே 2லிருந்து 10வது அத்தியாயங்கள் வரையில் நான் என்று சொல்லப்பட்ட நிராகாரத்தை எடுத்துக்கொள்ளணுமா, 11வது அத்தியாயத்தில் மட்டும் சொல்லப்பட்ட சாக்காரத்தை அதாவது உருவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமான ஒரு குழப்பம் வந்துடுறது. அந்த குழப்பத்தை தீர்த்து கொள்வதற்காக இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. 12வது அத்தியாயம் ஆச்சாரியர் எழுத ஆரம்பிக்கிறார். த்விதீய பிரபிருதிஷு அத்தியாயேஷு விபூத்யந்தேஷு பரமாத்மனஹ பிரம்மணஹ அக்ஷரஸ்ய வித்வஸ்த சர்வ விசேஷணஸ்ய உபாசனம் உக்தம். 2வது அத்தியாயத்திலிருந்து விபூத்யந்தேஷு விபூதி யோகம்னு சொல்லப்பட்ட அந்த 10வது அத்தியாயம் வரையில் உபாசனம் உக்தம், உபாசனைகள் கூறப்பட்டன. எப்படிப்பட்ட உபாசனை? உபாசனை அப்படின்னா தெரியும், ஏதோ ஒரு பொருள் மீது தியானம் செய்வதற்கு உபாசனை அப்படின்னு பெயர். இதே அத்தியாயத்தில் உபாசனைனா என்ன அப்படின்னு ஒரு பெரிய டெஃபினேஷன் கொடுக்க போறார், நம்ம பார்க்க போறோம் பின்னாடி. அப்படி உபாசனைகள் பற்றி கூறப்பட்டிருக்கின்றன. எதன் மீது உபாசனை கூறப்பட்டிருக்கிறது 2வது அத்தியாயத்திலிருந்து அப்படின்னாக்கே, பரமாத்மனஹ உபாசனம் முக்தம், பரமாத்மா மீது உபாசனைகள் சொல்லப்பட்டன. பிரம்மணஹ உபாசனம் முக்தம், பிரம்மத்தின் மீது உபாசனம் சொல்லப்பட்டது. அது எப்படிப்பட்ட பிரம்மம் அப்படின்னா அக்ஷரஸ்ய பிரம்மணஹா அப்படின்னு போட்டிருக்கார். அக்ஷரம் என்று கூறப்படுகின்ற பிரம்மத்தின் மீது. க்ஷரம் அப்படின்னா மாறுவது, உருவம் இருந்தால் மாறும், உருவம் இல்லாதது அக்ஷரம், மாறாதது, மாறாத நித்தியமான எந்த பிரம்மம் இருக்கிறதோ அந்த பிரம்மத்தின் மீது உபாசனம் கூறப்பட்டது. அது எப்படிப்பட்டது பிரம்மம் அப்படின்னா வித்வஸ்த சர்வ விசேஷணசி, எந்த விசேஷணங்களும் இல்லாமல், அதுக்கு எந்த அட்ஜெக்டிவும் போட முடியாது, எந்த குவாலிஃபிகேஷனும் போட முடியாது. வித்வஸ்த சர்வ விசேஷணசிய, எல்லா விசேஷணங்களும் போல் நிர்விசேஷமாக இருக்கக்கூடியது. நிர்விசேஷம் அப்படின்னா ஒரு டெஃபினிஷனே கொடுக்க முடியாது. அருணகிரிநாதர் முருகப்பெருமானை பற்றி சொல்றார். முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டறியார் அறியும் தரமோ, உருவன்று அருவன்று உளதன்று இலதன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவே அப்படிங்கிற. இதுக்கு டெஃபினேஷனே கொடுக்க முடியாது. உருவம் இருக்கா தெரியாது, உருவன்று. உரு இல்லை அப்படின்னா சரி, உரு இல்லை தானே, அப்போ அருவமா அப்படின்னு கேட்டாக்கா அரு அன்று, அதுவும் சொல்ல முடியாது. உருவன்று அருவன்று அப்படின்னு சொல்லிட்டார். உளதன்று அப்படின்னு சொல்றார். இருக்கிறதுன்னு அதை சொல்ல முடியுமா அப்படின்னா அது முடியாதான். உளது அன்று அப்படின்னு சொல்லிட்டார். உள்ளதுன்னு சொல்ல முடியாதான் அதை. அப்போ இல்லாததா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும். அதனால் அதையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக இலதன்று அப்படின்னு சொல்லிட்டார். இல்லைன்னு கூட சொல்ல முடியாது. வெளிச்சமாக இருக்கிறதா, ஒளியன்று இருளன்று ஒளியன்றுன்னு சொல்லிட்டார். இருள் கிடையாது அந்த பரமாத்மா அப்படின்னு சொன்ன உடனே அப்போ வெளிச்சமாக இருக்குமா அப்படின்னா ஒளியன்றுன்னு சொல்லிட்டார். அப்போ எந்த விதத்திலும் இப்படி இருக்கிறது இப்படிப்பட்டதுன்னு சொல்ல முடியாதது தான் விசேஷணங்கள் இல்லாதது அப்படின்னு அர்த்தம். நிர்விசேஷமாக இருக்கக்கூடியது அந்த பிரம்மம். அப்படிப்பட்ட அந்த நிர்விசேஷமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை பற்றி இந்த 2வது அத்தியாயத்திலிருந்து 10வது அத்தியாயம் வரையில் சொல்லப்பட்டது. நடுவிலே கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல
சவிசேஷமாக விசேஷம் உடையது மாதிரி ஒரு ஃப்ளேவர் கொடுத்துருக்கார். அதையும் சொல்கிறார் இந்த இடத்துல. சர்வ யோக ஐஸ்வர்ய சர்வ ஞான சக்திமத் சத்வோபாதேகே ஈஸ்வரஸ்ய தவ ச உபாசனம் தத்ர தத்ர உக்தம். அந்த 2வது அத்தியாயத்திலிருந்து 10வது அத்தியாயத்துக்குள்ளே வெறும் நிர்விசேஷம் மட்டும் இல்லை, சில இடங்களிலே ஈஸ்வர தத்துவத்தை சொல்லி சவிசேஷமாகவும் உபாசனங்கள் கூறப்பட்டன. நல்லதாச்சு, வெரி குட். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த விஸ்வரூப அத்தியாயம் வந்ததே. அந்த விஸ்வரூப அத்தியாயத்தில் இறைவனுடைய உருவத்தை காமிச்சு, ஜெகதாத்ம ரூபத்தை காமிச்சு, சத்வோபாதியை வைத்து காமிச்சு, விஸ்வரூபாத்தியாயே தூ ஐஸ்வரம் ஆத்யம் சமஸ்த ஜெகதாத்ம ரூபம் விஸ்வரூபம் த்வதீயம் தர்ஷிதம். உன்னுடைய விஸ்வரூபத்தை, உருவத்தை, பெரிய உருவத்தை காமித்திருக்கிறாய். எதற்காக? உபாசனார்த்தம் ஏவ. இதுவும் உபாசனத்திற்கு தான். அப்போ நிராகாரம் சொல்லப்பட்டது உபாசனத்திற்காக, சாகாரம் சொல்லப்பட்டது உபாசனத்திற்காக. இது ரெண்டையும் சொல்லிவிட்டு தச்ச தர்ஷயித்வா அந்த தன்னுடைய ஜெகதாத்ம ரூபத்தை விஸ்வரூபத்தை காமித்துவிட்டு உக்தவானசி சொல்லியிருக்கிறாய். என்ன சொல்லியிருக்கிறாய் அப்படின்னா மத்கர்ம கிருத்து மத் பரமோ மத் பக்தா சங்கவர்ஜிதா இப்படின்னு கடைசியில் 11வது அத்தியாயத்தின் கடைசியில் சொல்லியிருக்கிறாய். அத்தஹா இப்போ இந்த இடத்துல ஒரு 2 பக்ஷம் வந்துடுது. சாக்காரமா நிராகாரமா அப்படின்னு 2 பட்சங்கள் வந்து விட்டது. உருவமுடையவரா உருவமற்றவரா, உருவன்று அருவன்றுன்னு சொன்னாரே, அது போல உருவமா அருவமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடுது இந்த இடத்துல. அத்தஹா அகம் அனையோஹோ உபயோஹோ பக்ஷயோஹோ விசிஷ்டதர புபுத்சயா துவம் பிருச்சாமி. இந்த 2லே எது பெரியது, எதை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். அத்தஹா அனையோஹோ உபயோஹோ பக்ஷயோஹோ, இந்த 2 பட்சங்களின் நடுவிலே 2லே விசிஷ்டதர புபுத்சயா, இதில் சிறந்தது எது என்பதை அறிந்து கொள்ளும் ஆவலினால் துவாம் பிருச்சாமி, உன்னை இதை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். இந்த இதுக்கு வந்து மதுசூதன சுவாமிகள் ஒரு அழகாக ஒரு வியாக்கியானம் எழுதுகிறார். அதையும் கொஞ்சம் படிக்கிறேன். மத்கர்மகிருத்து மத்பரமோ மத்பக்தா சங்கவர்ஜிதா நிர்வைரகா சர்வபூதேஷு யஹா சஹ மாமேதி பாண்டவா இதி உக்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். போன அத்தியாயத்தில் கடைசியில் முடிஞ்சது. தத்ர மச்சப்தார்த்தே சந்தேகா, என்னுடைய செயல்களை செய், என்னையே நோக்கமாக கொண்டிரு, என்னுடைய பக்தனாக இரு, இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாரே. அந்த நான் என்று சொன்னதில் நான் என்ற சொல் எதை குறிக்கிறது என்று ஒரு சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. அது எதை குறிக்கிறது? கிம் நிராகாரமேவ, நிராகாரத்தை குறிக்கிறதா? நிராகாரமேவ சர்வஸ்வரூபம் வஸ்து மச்சப்தேன உக்தம் பகவதா. பகவான் வந்து அந்த மத் நான் அப்படிங்கிற சொல்லினால் நிராகாரத்தை குறித்தாரா? கிம் சாகாரம் இதி சாகாரத்தை குறித்தாரா? உருவமுடையதை குறித்தாரா? உருவம் அற்றதை குறித்தாரா? ஏன்னா 2 இடத்துலையும் பகவத்கீதையில் நிறைய இடத்துல மாறி மாறி பிரயோகம் பண்ணியிருக்கார். நான் அப்படின்னு சொல்லும்போது நிறைய இடத்துல வந்து சாக்காரத்தை சொல்லியிருக்கார், நிறைய இடத்துல நிராகாரத்தை சொல்லியிருக்கார். உதாரணத்துக்கு ஒரு ஸ்லோகத்தை எடுத்து இந்த இடத்துல சொல்கிறார். பகூனாம் ஜன்ம நாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்கிறார். 7வது அத்தியாயத்தில் இருக்கு. எத்தனையோ ஜென்மங்களை எடுத்து
கடைசியில் ஒரு மனிதன் ஞானவான் மாம் பிரபத்யதே, அவன்தான் ஞானத்தை அடைகிறான், என்னை அடைகிறான் அப்படிங்கிறார். ஞானியாக ஆகி எத்தனையோ ஜென்மங்களுக்கு பிறகு ஒருவன் ஞானியாக ஆகி என்னை அடைகிறான் அப்படிங்கிறார். மாணிக்க வாச்சகர் சொன்னார் இல்லையா, புல்லாகி பூடாய் புழுவாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாயின்னு, இப்படி எத்தனையோ ஜென்மங்களை எடுக்கிறான். செல்லா நின்றை தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் அப்படின்னு சொன்னார் இல்லையா. கடைசியில அந்த இறைவனை அடைகிறான். மாம் பிரபத்யதே, என்னை அடைகிறான் அப்படிங்கிறார். அப்போ என்னைன்னு சொல்லும்போது மாம் வாசுதேவம் பிரத்யேகாத்மானம் சர்வாத்மானம் அப்படின்னு ஆச்சாரியர் எழுதுறார். என்னை அப்படின்னு சொல்லும்போது அந்த வாசுதேவனான என்னை, அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு, வாசுதேவன்கிற பதத்துக்கு ஒரு மனிதனுடைய பெயர்னு கிடையாது. யார் வசிக்கிறானோ அவனுக்கு பெயர் வாசுதேவன்னு பெயர். யார் வசிக்கிறான், ஒவ்வொரு சரீரத்திலும் வசிப்பவன் வாசுதேவன். சரீரத்தில் வசிப்பதினால் அவனுக்கு வாசுதேவன் என்று பெயர். அதனால தான் வாசுதேவம் அப்படின்னு சொன்ன உடனே பிரத்யேகாத்மானம் அப்படின்னு ஆச்சாரியர் எழுதியிருக்கார். உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை அடைகிறான். ஞானி அந்த ஆத்மாவை அடைகிறான். அந்த ஆத்மா யாரோ ஒருவருடைய சரீரத்திலேயே மட்டும் இல்லை, எல்லோருடைய சரீரத்திலையும் இருக்கு. அதனால அது சர்வாத்மானம் அப்படின்னு சொன்னார். எல்லோருக்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை அவன் அடைகிறான். அப்படிப்பட்ட ஒரு ஞானி ச மகாத்மா துர்லபா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மிகவும் அரிதானது அந்த நிலையை அடைவது. அப்போ அந்த இடத்துல பிரத்யேகாத்மான்னு சொல்லும்போது ஆத்மா அதற்கு உருவம் கிடையாது, உருவமற்றது. அப்படி உருவமற்றதான அந்த ஆத்மாவை மாம் நான் என்ற ஒரு சொல் குறிக்கிறது. அதை தான் இந்த இடத்துல மதுசூதன சரஸ்வதி சுவாமிகள் சொல்லி முடிக்கிறார். அதே போல இன்னொரு ஸ்லோகத்தை எடுத்து காட்டுறார். எந்த இடத்துல நான் என்ற சொல் உருவமுடைய தன்னை குறிக்கிறதுங்கிறதையும் சொல்றார். இதே இந்த 11வது அத்தியாயத்திலே விஸ்வரூப தர்சனத்திலே நாகம் வேதைர்ன தபசான தானேன நச்சேஜ்யயா சக்கிய ஏவம் விதோ திரஷ்டும் திருஷ்டவானசி மாம் யதா அப்படின்னு சொல்லிட்டார். இந்த இடத்துலையும் மாம் அப்படிங்கிற ஒரு இது எடுத்து போடுறார். வேதத்தினை படிப்பதனாலும் தவத்தினாலும் தானத்தினாலும் யஜ்யங்களை செய்வதனாலும் என்னை கண்டுவிட முடியாது, நீ என்னை கண்டிருக்கிறாய், நீ கண்டது போன்று இவர்களால் காண முடியாது அப்படிங்கிறார். அப்படி சொல்லும்போது அந்த இடத்திலே நான் என்று சொல்லும்போது தன்னை உருவமுடையவராக சொல்லிவிட்டார். அப்போ நான்கிற சொல் 2 விதமாகவும் பொருந்துகிறது அப்படின்னு காமிக்கிறார். அப்படி 2 விதமாகவும் பொருந்தும் போது இந்த 2இல் எது சரி அப்படின்னு ஒரு கேள்வி வந்தாச்சு. இது சரி அப்படின்னா அது தப்பு, அது சரின்னா இது தப்பு, என 2ம் ஒன்றுக்கொன்று முரடாக இருக்கிறது. உருவத்துடனும் இருக்கிறது, உருவமற்றும் இருக்கிறது. எப்படி இருக்க முடியும்? கேள்வி வரும். இதே கேள்விதான் பல நேரங்களிலும் ஸ்ரீ ராமகிருஷ்ணரிடம் பல பக்தர்கள் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். இறைவனுக்கு உருவம் இருக்கா இல்லையா அப்படின்னு. அவர் எப்படியும் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். அது எப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்றார், தண்ணீர் இருக்கிறது, உருவமற்றது. அதே தண்ணீர் பக்தி என்னும் பக்தியினால் மிகவும் குளிர்ந்த போது பனிக்கட்டியாக மாறி உருவத்தை பெற்றுக்கொள்கிறது. ஞானம் என்ற சூரியன் உதித்தால் அந்த உருவம் என்ற பனிக்கட்டி உருகி உருவமற்ற தண்ணீராக மாறிவிடுகிறதுங்கிறார். அப்போ வரக்கூடியவன் சாதகன் ஞானியா பக்தனா அப்படிங்கிறது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. பக்தனாக இருப்பவனுக்கு இறைவன் உருவத்துடன் வருகிறான். ஞானியாக இருக்கக்கூடியவனுக்கு இறைவன் அருவமாக வருகிறான். அப்போ இறைவன் இருப்பது
இறைவன் எப்படி வரப்போகிறான் அப்படிங்கிறது சாதகனுடைய தகுதியை பொறுத்து, சாதகனுடைய நிலையை பொறுத்து இருக்கு. இப்போ சாதகன் எப்படியோ அவனுக்கு தகுந்தபடி பதில் சொல்லியாக வேண்டும். பக்தனாக இருந்தால் அவனுக்கு ஒரு விதமாக பதில் சொல்லியாக வேண்டும். ஞானியாக இருந்தால் அவனுக்கு வேறு விதமாக பதில் சொல்லியாக வேண்டும். இதுக்கு பேர் தான் அதிகாரி பேதம் அப்படின்னு பேர். அதுதான் இந்த இடத்துல மதுசூதன சுவாமிகள் சொல்றார், உபயோகோச்ச பகவத் உபதேசயோகோ அதிகாரி பேதேன ஏவ வியவஸ்தா பவித்தவ்யம். இந்த இரண்டு விதமான உபதேசங்கள் பண்ணியிருக்கிற பகவான் அந்த இரண்டையும் சொல்லும்போது அதிகாரி பேதேன வியவஸ்தா பவித்தவ்யம். அந்த அதிகாரி, அந்த பக்தன் எப்படி இருக்க, சாதகன் எப்படி இருக்கிறானோ அவனை பொறுத்து பதில் சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் இரண்டையும் இல்லை அப்படி சொல்ல முடியாவிட்டால் இரண்டும் எப்படி இது உருவமும் இருக்கு உருவமும் இல்லை அப்படின்னு சொல்லி முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறதே அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடும். அதனால யார் கேட்கிறான் என்பதை புரிந்து கொண்டு அவனுக்கு தகுந்தார் போன்று பதில் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிட்டார். அதனால தான் இப்போ முதல்ல அந்த கேள்வியை கேட்க போகிறார் அர்ஜுனன். இந்த இரண்டு வழிகள் இருக்கின்றனவே, இரண்டு பேரை பற்றி இரண்டு விதமான சாகாரம் நிராகாரம்னு ரெண்டு இருக்குது, இந்த ரெண்டில் எது சரி அப்படின்னு கேட்க போகிறான். இப்போ முதல்ல அதுக்கு தகுந்த மாதிரி பதிலும் வரப்போகிறது, பார்க்கலாம். முதல்ல அர்ஜுனன் கேள்வி கேட்குறான். ஏவம் சததயுக்தாயே பக்தாஸ்துவாம் பர்யுபாசதே ஏச்சாப்யக்ஷரமவ்யக்தம் தேஷாம் கே யோகவித்தமாக. கேள்வி இதுதான். கே யோகவித்தமாக, யோகிகளிலேயே சிறந்தவர்கள் யார்? இதுதான் கேள்வி. தேஷாம் கே அப்படின்னு சொல்லியிருக்கு, அவர்களில், அந்த யோகிகளில் சிறந்தவர்கள் யார் அப்படின்னு. எந்த யோகிகள்னு ஒரு கேள்வி வரணும். அப்புறம் அந்த எந்த யோகிகள் அப்படின்னு கேட்டதுக்கு இந்த இடத்துல ஒரு டெஃபினேஷன், எந்த யோகிங்கிறத டிஃபைன் பண்ணுறாரு இங்கே. பக்தர்களாக இருந்து கொண்டு உன்னை உபாசனை செய்கிறார்கள் சிலர், இன்னும் சிலர் பக்தர்களாக இருந்து உபாசனைகள் செய்கிறார்கள் சொன்ன உடனேயே, பக்தர்கள் அப்படின்னு சொன்ன உடனேயே உருவத்துடன் அப்படின்னு எடுத்துக்கணும். பக்தர்களாக இருந்து கொண்டு உன்னை சாகாரமாக உபாசனைகள் செய்கிறார்கள், இன்னும் சிலர் நிராகாரமாக உபாசனைகள் செய்கிறார்கள். இவர்களில் யார் சிறந்தவர்கள்? இதுதான் கேள்வி. ஏவம் சததயுக்தாயே பக்தாஸ்துவம் பர்யுபாசதே ஏச்சாப்யக்ஷரம் அவ்யக்தம் தேஷாம் கே யோகவித்தமாக அப்படின்னு அர்ஜுனன் கேட்டுட்டான். ஏவம் அப்படின்னாலே இப்படியாகன்னு அர்த்தம். எப்படியாக அப்படின்னா போன அத்தியாயத்துலேருந்து எல்லாத்தையும் கடன் வாங்கிக்கணும். போன அத்தியாயத்தில் என்ன சொன்னார்? மத்கர்ம கிருத்து மத்பரமோ மத்பக்தா, என்னுடைய செயல்களையே செய், என்னையே நோக்கமாக கொண்டிரு, என்னுடைய பக்தனாக இரு, உலகப் பொருட்கள் மீது பற்றற்றவனாக இரு, எல்லோரிடமும் விருப்பற்றவனாக இரு. இப்படியாக யார் இருந்து கொண்டு என்னையே நினைத்து கொண்டிருக்கிறானோ அப்படின்னு எடுத்துட்டு வரணும். அந்த ஏவம்ங்கிற ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு அர்த்தம் இருக்கு. இப்படியாகன்னா எப்படியாகன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? போன அத்தியாயத்தில் எப்படி சொல்லி முடிச்சாரோ அப்படி அப்படின்னு எடுத்துன்னு வரணுமா, அதை சொல்லிட்டு இருக்கிற. ஏவம் இதி அதீத அனந்தர ஸ்லோகேன உக்தம் அர்த்தம் பராமர்ஷதி. போன அத்தியாயத்தில் கடைசியாக சொல்லப்பட்ட ஸ்லோகத்தில் எது சொல்லப்பட்டதோ அந்த அர்த்தத்தை இந்த இடத்துல ஏவம்ங்கிற சப்தத்தினால் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. இப்படியாக ஏவம் சததயுக்தாக, சததயுக்தாக அப்படின்னாக்க, யுக்தாக அப்படின்னா என்னில் இணைந்திருப்பவர்கள்னு அர்த்தம். சததம்னா எப்போதும் அர்த்தம். எப்போதும் என்னையே நினைத்து மனதால் என்னிலேயே நிலை பெற்றவர்களாக இருப்பவர்கள் பக்தர்கள். சததயுக்தாக அப்படிங்கிறதுக்கு ஆச்சாரியர் எழுதுகிறார், நைரந்தர்யேன பகவத்கர்மாதௌ யதோக்தே அர்த்தே சமாஹிதாக சந்தஹ அப்படின்னு எழுதுகிறார். நைரந்தர்யேன நிரந்தரமாக,
அந்தரம் அப்படின்னா இடைவெளி, விட்டு விட்டு செய்யறதுக்கு பேர் அந்தரம்னு பேர். நிரந்தரம்னா இடைவெளியே இல்லாமல் இறைவனையே நினைத்து கொண்டு, நிரந்தரமாக இடைவெளியே விடாமல் இறைவனையே நினைத்து கொண்டு எப்போதுமே தியானமக்னாக இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இறைவனை தவிர வேறு எதுவும் நினைக்காதவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்டவர்கள் நைரந்தர்யேன பகவத்கர்மாதௌ பிரவருத்தாக, இறைவனுடைய செயல்களையே செய்பவர்களாக இருப்பவர்கள், சாவதானதையா பிரவருத்தாக, அதிலேயே மனதை செலுத்தி செய்பவர்கள். அவர்கள் யார் அப்படின்னா அவர்கள் பக்தர்கள். பக்தர்கள் தான் இறைவனையே மனதில் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பக்தாகா அப்படின்னு அதில் போட்டிருக்கிறதுனால தான் இந்த ஸ்லோகத்திலேயே ஏவம் சததயுக்தாக ஏ பக்தாக அப்படின்னு. பக்தர்கள் அப்படின்னாக்க உருவத்தை வழிபடக்கூடியவர்கள், உருவத்தை மனதிலே தியானம் செய்யக்கூடியவர்கள் பக்தர்கள். சாகார வஸ்து ஏகசரணாக சந்தக அனன்யசரணாக சந்தக. அந்த உருவக்கடவுளை வழிபடுபவர்கள், வேறு எதையும் மனதிலே கொள்ளாதவர்கள், உலகப் பொருட்களை மனதில் கொள்ளாமல், மற்றவற்றை மனதில் கொள்ளாமல் இறைவனை மட்டுமே நினைத்து கொண்டிருப்பவர்கள் அனன்யசரணாகான பேர். அவர்களுக்கு ஆசிரியம் வேறு எதுவும் கிடையாது. நம்ம பாடுறோம் இந்த புதன்கிழமைகளில் குருதேவர் பேரில் ஒரு பாட்டு பாடுவோம், உன்னையன்றி துணை காணேன் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ மட்டுமே எனக்கு அடைக்கலம் கொடுக்க முடியும், உன்னையே அடைக்கலமாக நான் புகுந்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தமாச்சு. அதுதான் இந்த இடத்துல அனன்யசரணாகான்னு சொல்லியிருக்கு. வேறு அடைக்கலம் இல்லாதவர்கள் பக்தர்கள். அனன்யசரணாக சந்தகா துவாம் விஸ்வரூபம் பர்யுபாசதே. அவர்கள் உன்னுடைய அந்த விஸ்வரூபத்தை, சாகாரம் விஸ்வரூபம், அந்த உருவத்துடன் இருக்கக்கூடிய அந்த விஸ்வரூபத்தை பர்யுபாசதே தியாயந்தி, அவர்கள் தியானம் செய்கிறார்கள். யார் தியானம் செய்கிறார்களோ, உருவக்கடவுளை தியானம் செய்கிறார்கள் யாரோ, கேள்வி இதுதான். உருவக்கடவுளை தியானம் செய்பவர்கள் யாரோ, அருவக்கடவுளை தியானம் செய்யக்கூடிய ஞானிகள் யாரோ, இவர்களில் சிறந்தவர்கள் யாருன்னு கேள்வி கேட்கணும். இப்போ பக்தர்களை முடிச்சாச்சு, பக்தர்களுக்கு ஒரு பெரிய டெஃபினேஷன் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து ஞானிகள் பக்கம் வரணும். ஏச்ச அபி அக்ஷரம் அவ்யக்தம் உபாசத்தே அப்படின்னு எடுத்துக்கணும். யார் அந்த அவ்யக்தமாக இருக்கக்கூடிய, அந்த அக்ஷரமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை உபாசனை செய்கிறார்களோ அவர்கள் இருவரில் சிறந்த யோகிகள் யார் அப்படின்னு கேள்வி. ஏ சான்யே அபி பிரம்ம அக்ஷரம் உபாசத்தே அப்படின்னு வர்றது. அப்போ அந்த ஞானிகளுக்கு சொல்லும்போது பலவிதமான அட்ஜெக்டிவ்ஸ் போடுறார். எப்படி அங்கே பக்தர்கள் அப்படின்னு சொன்ன உடனேயே அனன்யசரணாகான்னு ஒரு அட்ஜெக்டிவ் போட்டார். பக்தர்கள் அப்படின்னா அந்த இறைவனை தவிர வேறு எதுவும் நினைக்காதவர்கள் அப்படின்னு சொன்னார். அனன்யசரணாக அப்படின்னு அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு நைரந்தர்யேன பகவத்கர்மாதௌ பிரவருத்தாக அப்படின்னு சொன்னார். நிரந்தரமாக இறைவனின் சேவைகளில் ஈடுபட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு. இப்போ அவ்யக்தம் அப்படிங்கிற அந்த தோன்றா நிலையை, உருவமற்ற ஒன்றை வழிபடக்கூடிய அவர்களுக்கு ஒரு விசேஷனம் போடணும், ஒரு அவர்களை பற்றி சொல்லணும். அவர்களை பற்றி சொல்லும்போது இந்த இடத்துல சொல்றார் தியக்த சர்வைஷனாக அப்படிங்கிறார். எல்லா விதமான ஆசைகளையும் துறந்தவர்கள் அப்படிங்கிறார். சந்நியஸ்த சர்வகர்மானக, எல்லா செயல்களையும் துறந்தவர்கள். யதா விசேஷிதம் பிரம்ம அக்ஷரம், அந்த அக்ஷரமாக இருக்கக்கூடிய, அக்ஷரம் அப்படின்னா முன்னாடியே சொன்னேன், எது மாறாததோ அதற்கு பெயர் அக்ஷரம்னு பெயர். க்ஷரதி அப்படின்னா மாறுதல் அப்படின்னு அர்த்தம். மாறாத ஒன்று, அதுதான் அக்ஷரம்னு பெயர். அப்படி அக்ஷரமாக இருக்கக்கூடிய
அந்த பிரம்மத்தை, அது அக்ஷரம்னு ஏன் மாறாதது அப்படின்னா, எந்த ஒரு உபாதிகளும் இல்லாதது. எது உபாதிகளுடன் இருக்கிறதோ அது எப்போதும் மாறக்கூடியது. உபாதிகள் அற்றது எதுவோ அது மாறாதது. அதனால தான் அதுக்கு சொல்லியிருக்கிற அக்ஷரம் அப்படின்னு சொன்ன உடனே நிரஸ்த சர்வ உபாதித்வாத் அப்படின்னு சொல்லிட்டார். சர்வ உபாதிகளும், எல்லா உபாதிகளும் நீங்க பெற்றது எதுவோ அது பேர் அக்ஷரம்னு பேர். நக்ஷரதி அஷ்ணுதேவா இதி அக்ஷரம். இந்த அக்ஷரம் அப்படிங்கிறது பிருஹதாரண்யக உபநிஷத்தில் சொல்லியிருக்கு. ஏதத்வை தத் அக்ஷரம் கார்கி பிராமணாக அபிவதந்தி. அந்த அக்ஷரத்தை பற்றி ஞானிகள் கூறுகிறார்கள். அது எப்படிப்பட்டது அப்படின்னு. அஸ்தூலம், நணுகு, அஹ்ரஸ்வம், அதீர்க்கம் இத்தியாதி. அது எப்படிப்பட்டது அப்படின்னா ஸ்தூலமாக கிடையாது, ஸ்தூலம் கிடையாது. அப்படின்னா சூக்ஷ்மமா அப்படின்னா சூக்ஷ்மமும் கிடையாது, குட்டையும் கிடையாது. ஹ்ரஸ்வம் தீர்க்கம் நீளமும் கிடையாது. எப்படி சொன்னோம், உருவன்று அருவன்று உளதன்று இலதன்றுன்னு சொன்னோம் இல்லையா? அதுபோல உபனிஷதம் சொல்றது அது பருமனும் கிடையாது, அணுபோன்று ஒரு சிறியதும் கிடையாது, நீண்டதும் கிடையாது, குட்டையானதும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடியது. அதற்கு பெயர் தான் அக்ஷரம்னு பெயர். எந்த ஒரு உபாதிகளும் இல்லாமல் இருக்கக்கூடியது. சர்வோபாதிரகிதம் நிர்குணம் பிரம்ம அப்படின்னு அர்த்தம். எந்த உபாதிகளும் இல்லாத நிர்குணமான பிரம்மம் அப்படின்னு அர்த்தம் அக்ஷரம்னாக்க. அப்படிப்பட்ட அந்த அக்ஷரத்தை அவ்யக்தம் உபாசத்தே, அவ்யக்தமாக இருக்கக்கூடிய, வியக்தம் அப்படின்னா வெளியே தெரியக்கூடியது, வியக்தமாக இருக்கிறதுனா வெளியே தெரிந்ததுன்னு அர்த்தம். படைக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் வெளியே தெரியக்கூடியவை. படைப்பிற்கு முன்னால் வெளிப்படாத தோன்றாத நிலை, காரண நிலையில் இருந்தது. காரியம் எப்போதுமே நமக்கு வெளியிலே தெரியும், காரணம் தெரியாது எப்போதுமே. இப்போ ஒரு மரம் இருக்கிறது, மரம் என்றால் அதனுடைய தண்டு தெரிகிறது, இலைகள் தெரிகின்றன, கனி பூ இதெல்லாம் தெரிகிறது. ஆனால் வேறு தெரிவதில்லை. வேறு தான் அவ்யக்தம். அப்படி அந்த அவ்யக்தமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மம். அதனால தான் அவ்யக்தம் சொன்ன உடனே அந்த இடத்துல ஆச்சாரியர் எழுதுறார் ஆகரண கோச்சரம் அப்படின்னு. கரணம் அப்படின்னா நம்மளுடைய புலன்கள், புலன்களால் அடைய முடியாதது எதுவோ அது அவ்யக்தம், பார்க்க முடியாதது, அறிய முடியாதது. வி கேனாட் பெர்சீவ் இட் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த கரணகோச்சரம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த அவ்யக்தத்தை அப்படின்னு அர்த்தம். நிராகாரம், உருவமற்றதை யார் உபாசனைகள் செய்கிறார்களோ. அகரணகோச்சரம்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, யத்ஹி கரணகோச்சரம் தத்து வியக்தம் உச்சியதே. எது கண்களால் பார்க்கப்படுகிறதோ, காதால் கேட்கப்படுகிறதோ அது வெளிப்பட்டது. வெளிப்படலைன்னா கேட்க முடியாது, பார்க்க முடியாது. இந்திரியங்களுக்கு, புலன்களுக்கு புலப்படுகிறது எதுவோ அது வியக்தம். எது புலன்களுக்கு புலப்படாமல் இருக்கிறதோ அதற்கு பெயர் அவ்யக்தம்னு பேர். அதுதான் அக்ஷரம்னு பேர். அப்படிப்பட்ட அந்த அக்ஷரத்தின் மீது ஏச்சாபி பரியுபாசதே, யார் உபாசனைகள் செய்கிறார்களோ, இந்த இரண்டு மனிதர்களில் தேஷாம் உபயேஷாம் மத்தியே கே யோகவித்தமாக, இந்த இரண்டு பேரிலே யார் சிறந்த யோகி, அதிசயேன யோகவிதா அப்படிங்கிறார். கே அதிசயேன யோகவிதா இத்தியர்த்தா அப்படிங்கிறார். இப்போ இந்த இரண்டு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். அதெல்லாம் இந்த அர்ஜுனன் இந்த இடத்துல ஒரு பெருசாக லிஸ்ட்டு கொடுத்து இந்த இரண்டு பேரில் யார் உயர்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டான். இப்போ இதற்கு பகவான் பதில் சொல்லணும். பதில் சொல்வதற்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட முடியாது. இப்போ உபாசனை செய்யக்கூடியவர்கள் இரண்டு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள்ங்கிறது முதல்ல சொல்லணும். உருவத்தை வழிபடுபவர்கள் ஒரு விதமான மனிதர்கள், அருவத்தை வழிபடுபவர்கள் வேறு விதமான மனிதர்கள். எதை வழிபட்டாலும் அவர்கள் போய் சேரக்கூடிய இடம் ஒன்றுதான். பக்தனாக இருந்தாலும் சரி, ஞானியாக இருந்தாலும் சரி, எதை அடையப் போகிறான்? பக்தனுக்கும் ஞானிக்கும் ஒரு வேறுபாடே கிடையாது, பக்திக்கும் ஞானிக்கும் ஒரு வேறுபாடே கிடையாது.
பாதையில் வேறுபாடாக இருக்கலாம், ஆனால் அடையக்கூடிய லட்சியத்தில் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. பக்தனாக இருப்பவனுக்கு இது வழி, சாக்காரத்தை எடுத்து அவன் வழிபட வேண்டும். ஞானியாக இருப்பவன் நிராகாரத்திற்கு செல்லலாம். அப்போ சாதகனுடைய தன்மையை பொறுத்து வழியும் மாறுகிறது. அதுதான் இந்த இடத்துல சொல்லிட்டார். உபயோகோச்ச பகவத் உபதேசயோகோ அதிகாரி பேதேன ஏவ வியவஸ்தா பவித்தவ்யம் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால பகவான் சொல்றார், ஏது அக்ஷர உபாசகாக சமயக் தர்ஷினஹா நிவர்த்தைஷனாக தே தாவத் திஷ்டந்து தான் பிரதி யத் வக்தவ்யம் தத்து உபரிஷ்டாத் வக்ஷ்யாமஹா. முதல்ல இந்த 2 பேர் கேட்டார் இல்லையா, அதில் இப்போ பகவான் சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன சொல்ல போகிறார் அப்படின்னா, நிராகாரத்தை வழிபடக்கூடியவர்கள், அக்ஷரம் என்று சொல்லப்பட்ட அந்த அவ்யக்தமான வெளிப்படாத தோன்றா நிலையை உபாசனைகள் செய்யக்கூடிய அந்த ஞானிகள் இருக்கிறார்களே, நிவர்த்தைஷனாக எல்லா ஆசைகளையும் துறந்தவர்கள் இருக்கிறார்களே, தே தாவத் திஷ்டத்து, அவர்களை பற்றி நான் இப்போது பேசவில்லை, கொஞ்ச நேரம் இருக்கட்டும். தான் பிரதி யத் வக்தவ்யம் தத்து உபரிஷ்டாத் வக்ஷ்யாமக, அவர்களை பற்றி நான் என்ன கூற வேண்டுமோ அதை பின்னால் கூறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். முதல்ல நான் பேச போகிறது யார் சாக்காரத்தை வழிபடுகிறார்களோ, உருவத்தை வழிபடுகிறார்களோ, பக்தர்கள் இருக்கிறார்களே, அவர்களை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ பகவான் உவாச்ச. என்ன சொல்றார் பாருங்க, மையாவேஷ்ய மனோ ஏ மாம் நித்ய யுக்தா உபாசதே ஸ்ரத்தயா பரயோபேதாஸ்தே மே யுக்ததமா மதாக சொல்லிட்டார். மையாவேஷ்ய மனோ ஏ மாம் நித்யயுக்தா உபாசத்தே, மயி ஆவேஷ்ய மனோ ஏ மாம் நித்யயுக்தா உபாசத்தே அப்படிங்கிறது, எந்த மனிதர்கள் என்னில் தங்களுடைய மனதை செலுத்தி நித்தியமாக என்னுடன் யோகத்திலே இணைந்து என்னை உபாசனைகள் செய்கிறார்களோ, நல்ல ஸ்ரத்தையுடன், உயர்ந்த ஸ்ரத்தையுடன் கூடியவர்களாக யார் இருக்கிறார்களோ, அவர்கள் யுக்ததமா மதாக, அவர்கள் மிகச்சிறந்தவர்கள் என்று நான் எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அர்ஜுனனுக்கு உடனே ஒரு அவசரம் வந்துடுறது. அப்படின்னாக்க நிராகாரத்தில் இருக்கிறவர்கள், நிராகாரத்தின் மீது தியானம் செய்பவர்கள் உயர்ந்தவர்கள் இல்லையா அப்படின்னு. அதனால தான் அப்படி அவசரம் படக்கூடாதுங்கிறதுனால தான் முன்னாடியே சொல்லிட்டார். நான் முதலில் இவர்களை பற்றி, பக்தர்களை பற்றி பேசுகிறேன், ஞானிகளை பற்றி பின்னால் பேசுகிறேன், இப்போது பேசலைன்னு முதல்ல ஒரு பூர்வ பீட்டிக்கையே அதனால தான் கொடுத்துட்றார். ஒரு பூர்வ பீட்டிக்கையை கொடுத்து தான் இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கிறார். மையாவேஷ்ய மனோ ஏ மாம் அப்படின்னு. மயி என்னில் தங்களுடைய மனதை செலுத்தி, என்னில் அப்படின்னு சொன்ன உடனேயே என்ன சொல்கிறார் அப்படின்னா உருவக்கடவுளில் அப்படின்னு சொல்லிடுறார். ஏன்னா பக்தர்களை பற்றி பேசுகிறார் இந்த இடத்துல. மயி விஸ்வரூபே பரமேஸ்வரே பகவதி வாசுதேவே சகுணே பிரம்மணி அப்படின்னு சொல்லிட்டு, என்னில் இந்த விஸ்வரூபத்தை காட்டின என்னில், இந்த உருவக்கடவுளில், பகவானில், சகுணே பிரம்மணி, சகுண பிரம்மமாக, சகுணம் சாகாரம் உருவத்துடன் இருக்கக்கூடிய இந்த உருவத்தில் தங்களுடைய மனதை யார் செலுத்தி, ஆவேஷ்ய அப்படின்னு சொல்லியிருக்கார், சமாதாய மனஹா, தங்களுடைய மனதை இந்த உடலிலே, இந்த உடலில் அப்படின்னாக்க இந்த உருவத்தில், இறைவனுடைய உருவத்தில் மனதை செலுத்தி தியானம் பண்ணும்போது அப்படித்தானே மனதிலே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு உருவத்தை மனதிலே நிலைநிறுத்த பார்க்கிறோம். அந்த உருவம் நமக்கு அவ்வளவு உதவியாக இருக்குது தியானத்துக்கு. மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு அந்த உருவம் நமக்கு மிக மிக தேவை. உருவம் எப்படி அப்படின்னா, ஒரு ஒரு முதியவர் இருக்கார், ரொம்ப தூரம் நடந்து போக முடியாது, அவருக்கு கையிலே ஒரு குச்சி இருக்குது, குச்சியை வைத்து கொண்டு நடந்து போகிறார்.
அப்போ அந்த குச்சி அவருக்கு எப்படி ஒரு உதவி செய்கிறது ஒரு செல்வதற்கு? நடக்க முடியாதவருக்கு குச்சி எப்படி ஒரு உதவி செய்கிறதோ, ஒரு சிறு குழந்தைக்கு ஒரு நடவண்டி எப்படி ஒரு உதவியாக இருக்கிறதோ, நாமெல்லாம் இந்த ஆன்மீக பாதையில் சிறுவர்கள், நடக்க முடியாதவர்கள், நமக்கு ஒரு உதவி தேவை. அப்படி அந்த உதவிக்கு பெயர் ஆலம்பனம்னு பெயர். அந்த ஆலம்பனம், அதுக்கு ஒரு உருவம் வேண்டும் நமக்கெல்லாம். அதனால தான் பிரதீக்கத்தை ஒரு ஆலம்பனமாக, ஒரு உருவத்தை ஆலம்பனமாக வைத்து கொண்டு நாம் தியானத்தில் ஈடுபடுகிறோம். நன்றாக நடக்க தெரிந்து விட்டால் அதற்கு பிறகு நடவண்டி தேவையில்லை. பெரியவனான பிறகு, நன்றாக ஓடக்கூடியவனாக ஆன பிறகு அவன் நடவண்டியை வைத்துக்கொண்டு அவனுக்கு பயன் கிடையாது. அப்படி இந்த இடத்துல பக்தர்கள் சகுணே பிரம்மணி, சகுண பிரம்மத்தின் மீது தங்களுடைய மனதை சமாதாய, அனன்யசரணத்தையா சமாதாய, வேறு அடைக்கலம் புகுவதற்கு இவரை விட்டால் இந்த இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை என்ற ஒரு மனதுடன், அவர் மீது மிகுந்த ஒரு பிரீத்தியுடன், நிரதிசய பிரியதையா அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த ஆனந்தம் அப்படின்னு இருக்கே, அதுக்கு பேர் பிரீத்தின்னு பேர். அந்த பிரீத்தின்னா ஆனந்தம். இறைவன் மீது மட்டும்தான் அப்படி ஒரு ஆனந்தம் வர முடியும். ஏன் என்றால் அந்த இறைவன் நாமாகவே நமக்குள்ளேயே இருக்கிறார். எனக்கு எது பிடிக்கும் அப்படின்னா, என்னை தவிர வேற எதுவும் பிடிக்காது. நான் தான் எனக்கு மிக 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 பிடித்தவன். எல்லோருக்கும் அப்படிதான். ஏனென்றால் தன்னுடைய ஆத்மா தான் எல்லோருக்கும் பிடித்தது. அந்த ஆத்மாவின் மீது இருக்கக்கூடிய அந்த பிரீத்தி இருக்கிறதே, மற்ற பிரீத்திகளை விட மிகப்பெரிய பிரீத்தி. அதனால தான் நிரதிசய பிரீத்தின்னு பெயர். மற்றவர்கள்லாம் பிடிச்சிருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. அதை எப்போது நமக்கு பிரதிகூலமாக இருக்கிறதோ மற்ற பொருட்கள், அப்பொழுது அது பிடிக்காமல் போயிடும். நமக்கு அனுகூலமாக ஆத்மாவிற்கு அனுகூலமாக இருக்கும் வரையில்தான் மற்றவர்கள் மீது ஒரு பிரீத்தி இருக்கும். நவாரே பத்தியுஹ் காமாய பதிஃப் பிரியோ பவதி, ஆத்மனஸ்து காமாய பதிஃப் பிரியோ பவதிங்கிறது உபனிஷதம். அப்போ இருக்கக்கூடிய எல்லாவற்றிலும் ஒரு பிரீத்தி தன்னுடைய ஆத்மாவின் மீது இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தியினால் வருது. அப்படிப்பட்ட அந்த ஆத்மாவை, உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை நினைத்து அவர் மீது யார் மனதை செலுத்துகிறார்களோ, மாம் அப்படின்னு சொன்ன உடனே சர்வ யோகேஸ்வரானாம் அதீஸ்வரம் அப்படிங்கிறார். யோகிகளுக்கெல்லாம் யோகியாக இருக்கக்கூடிய என்னை சர்வஜம் விமுக்த ராகாதி கிளேஷ திமிர திருஷ்டி, அந்த ராகம் கிளேஷம் இதெல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சர்வஜனாக இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன் மீது யார் ஸ்ரத்தையுடன் தங்களுடைய மனதை செலுத்துகிறார்களோ அவர்கள் யுக்ததமாக மதாக, அவர்கள் மிக உயர்ந்தவர்கள் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. நமக்கு இதையெல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.